ஒரு நாள் கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லி யூடியூப் ஓபன் பண்ணி ஸ்வைப் பண்ணி மேல பாத்துக்கிட்டே போனேன். அப்போ ஒரு சில சீரியல் ப்ரோமோஸ்லாம் வந்துச்சு. சரி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, எதுக்கு இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் என்ன பாரு அப்படின்னு நம்மளோட ஆர்வத்தை தூண்டுச்சு. அதான் இது அப்படின்னு ஓபன் பண்ணலான்னு ஓபன் பண்ணி பார்த்தா வீரசிங்கம் அப்படின்னு ஒருத்தர் என்னென்ன பண்றாருன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்க. யாரு இவரு? இந்த ஜெயிலர் பிஜிஎம் நம்ம தலைவர் கூட இவ்வளவு யூஸ் பண்றாரான்னு தெரியல. ஜெயிலர் படத்தோட ஆடியோ ரைட் சன் டிவி கிட்ட இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மனுஷன் நடந்தா, கதவை திறந்தா, வாய் கோப்பிச்சா, வீட்டுக்கு சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு போனா, இப்படின்னு எது பண்ணாலும் ஜெயிலர் அலப்பற சாங்க போட்டு விட்டுறாங்க. சரி அப்படின்னா அது சிங்காச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. உதாரணத்துக்கு இவர் பீடா போடுறாரு, அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஜெயிலர் சாங் ஓடுது. சாரிங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. ஆனா அது இது மிக்ஸ் பண்ணி வச்சு பாக்குறப்போ இல்லையே இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் மேட்சே ஆகலையே. வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் லைட்டா மாத்தி பாப்போம். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வச்சு பார்த்தோம். பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆயிடுச்சுப்பா. அப்படி என்ன சாங்னு கேக்குறீங்களா? இதோ உங்களுக்காக. இவர் என்ன ட்ரை பண்ண வந்தாருன்னு தெரியல. மேபி ஜெமினி படத்துல வர்ற விக்ரம் மாதிரி ரகடா பீடாவை போட்டு வர்றப்ப மூஞ்ச வச்சுட்டு சுத்தணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா க்ளோஸ் அப்ல எல்லாம் காமிக்கிறப்போ என்னதான் ஜெயிலர் சாங் பேக்ரவுண்ட்ல ஓடுனாலும் நம்ம மைண்டுக்கு பிஜிஎம் வேறதான் ஓடுது. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ பெரிய மனுஷன் ஒரு பொறுப்புல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கேட்பாரு வண்டி எடுக்கலாங்களா அப்படின்னு. அதுக்கு இவர் ஒரு மேனரிசம் காமிச்சிருப்பாரு பாருங்க. போய் ஜோசியம் பார்த்துட்டு வா போ. சார் ஏடியா இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ யாரோ இவரோட ஆழ் மனசுக்குள்ள போய் இன்னைக்கு தளபதி விஜய் இருக்காரே, அவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்காருன்னா யாரு காரணம் சொல்லுங்க? யார் காரணம்? என்ன தைரியமா சொல்லுங்க சார். வேற யாரும் இல்ல சார், நீங்க தான் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட போய் யாராவது சொல்லிட்டாங்களான்னு தெரியல. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் இவரோட நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாமே தளபதி விஜய் பண்ற மாதிரியே இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, விஜய் தான் அப்படின்னு அவர் நம்புறாரு. சரி அவ்வளோத்தையும் பண்றீங்கல்ல, அப்ப தளபதி சாங்கே போட வேண்டியது தானே, ஏன் தலைவர் சாங்க போட்டீங்க அப்படின்னு கேட்கலான்னு தோணுது. பரவாயில்ல விடுறா. ஆனா அடுத்தடுத்த சீன்லாம் பாக்குறப்போ காக்கா காக்கா சூர்யாவை பார்த்து கொஞ்சம், மங்காத்தா அஜித்தை பார்த்து கொஞ்சம், இப்படின்னு தமிழ் சினிமால வந்த மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஹீரோஸோட போலீஸ் கேட்டப் எல்லாத்தையும் எடுத்து நைட்டு ஃபுல்லா தூங்காம மனப்பாடம் பண்ணி கேமரா முன்னாடி டெலிவர் பண்றப்போ வெள்ளை சோத்துல சாம்பார், குழம்பு, ரசம், தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி துண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறார் நம்ம வீரசிங்கம். நீ இந்த பிச்சைக்கார பாத்திரம் பாத்துக்கியா? ஏன்னா அதுலதான் குழம்பு, ரசம், கறின்னு எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி தான் உன் பிளட்ல எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒண்ணு மட்டும் தெரியுது, நம்ம தமிழ் சினிமா ஒரு மிகப்பெரிய மாமேதையை மிஸ் பண்ணி ஜால்ரா தட்டலாம், அதுக்காக காது ஜவ்வு கிழிற அளவுக்கு தட்டாத. சரி இவ்வளவு நேரம் பேக்ரவுண்ட்லயே ஓடிடுச்சு. இப்போ ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் கேட்கலாமா? நம்ம வீரசிங்கத்துக்கிட்ட அடுத்து வருவோம். அதுக்கு முன்னாடி இப்பொழுது எங்கள் அண்ணன் நான் ஸ்டாப்பாக கேப்பை விடாமல் பேச போகிறார். ரெடி ஏங்க உங்களுக்கு ஒண்ணு அடி. ஆமா நடுவுல வேற ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, என்னது? சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ சாவறதா ஆத்துல குளத்துல விழுந்து சாவன் தானே கேக்குற? தற்கொலைக்கு தூண்டி விட்டுட்டு இருக்க. இவர நியாயமா பார்த்தா நல்லா உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும், தெரியும்ல? மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. போடா ஐயா. யோ படுவா, நீ ரொம்ப தம் கட்டுற. அடங்கடா. இங்க உன் உயிர், என் உயிர், இவரு உயிர், எல்லா உயிரும் ஒண்ணுதான். இங்க நாமெல்லாம் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. விதி செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. விதி நினைக்கணும், அப்படி விதி முடி பண்ணிருச்சு வை. நீ இல்ல நான் இல்ல, எவனாலே ஒண்ணும் பண்ண முடியாது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். பா டயலாக்லாம் இன்னும் மாசா பேசுறாரு. அப்படியா? ஆனா அதை கேட்கறப்ப ஏன் தமாசா இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நாடி, நரம்பு, ரத்தம், சதை இது எல்லாத்துலயுமே விஜய் விஜய் விஜய்னு ஓடின ஒருத்தனால மட்டும்தான் இந்த அளவுக்கு நடிக்க முடியும். முன்ன பொண்ண கடிக்கிறான், பின்ன வந்தா உதைக்கிறான். இவன் கேரட் என்னன்னு புரிஞ்சுக்க முடியலையே. கழுத மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. இப்போ ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணாரா என்னன்னு தெரியல. முதல்ல அவர் அக்யூஸ்டானே தெரியல, ஏன்னா அவரை பாக்குறப்ப அப்பாவி மாதிரி தான் இருக்குது. ஆனா இன்னும் ஒரு சிலரை பாக்குறப்பதான் ரியல் அக்யூஸ்ட் மாதிரி இருக்குது. சரி அப்படி அரெஸ்ட் பண்ண அந்த அக்யூஸ்ட உள்ள கூட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது பஞ்ச் டயலாக் பேசணும் இல்லையா? வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். சோ இப்பொழுது மீண்டும் அண்ணன் ஒரு பஞ்ச் டயலாக் பேசுவார். தொப்பைய மறைக்க பார்க்க கூடாது, குறைக்க பார்க்கணும். ஓகே, இவ்வளவு மோசமா நடிக்கிறேன் நான்.
இதெல்லாம் பாக்குறப்ப ஆரம்பத்திலே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்கணுமோ அப்படின்னு தோணுது. அது என்னவென்றால், தயவு செய்து விஜய் ரசிகர்கள் யாரும் இதை பார்க்க வேண்டாம். அப்படி இல்லாமல் வீரசிங்கம் எப்படி சீரிட்டு பேசிட்டு இருக்காரு, அந்த ரைட் சைடுல ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வீரசிங்கத்தை பார்த்து பயந்து ஓகே சொல்லணும். பயந்து சொல்லு பாப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி பயந்து ஓகே சொல்றாரு பாருங்க. போலீஸ்காரருக்கு ஸ்ட்ரெங்த் ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ சார். அவர் கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த கான்ஸ்டபிளோட ரியாக்ஷனை பாக்குறப்போ, அப்பாடா டயலாக் முடிச்சுட்டு போயிட்டாரா இந்த ஆளு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் உன்னை உட்கார சொல்லவே இல்லையே, இந்த பதில நான் உன்னை நின்னுக்கிட்டு சொல்ல சொல்லியே. அதாவது ஒரு படத்துல மாஸ் ஹீரோ ஒருத்தர் நடிக்கிறார். அந்த ஹீரோ ஒரு மிகப்பெரிய போலீஸ். அவர் அக்யூஸ்ட ஹேண்டில் பண்ற விதத்தை பாக்குறப்போ ஒரு ஆடியன்ஸா நமக்கு என்ன தோணணும், அப்படிதான் குத்துங்க, வெட்டுங்க, மிரட்டுங்க, டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு தானே தோணணும். ஆனா இந்த வீரசிங்கம் பண்றதெல்லாம் பாக்குறப்போ, அக்யூஸ்ட பாக்குறப்பதான் பயங்கர பரிதாபமா இருக்குது. அண்ட் அந்த போலீஸை பாக்குறப்போ, ஐயா நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க விஜயை விட நல்லாவே போலீஸ் ரோல்லாம் ப்ளே பண்றீங்க. விஜய் மட்டும் கிடையாது, அஜித், ரஜினிகாந்த், விக்ரம், சூர்யா இவங்க யாருமே உங்க பக்கத்துல கூட நிக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்றீங்க. ஆனா தயவு செஞ்சு பஞ்ச் டைலாக் மட்டும் பேசாதீங்க ஐயா அப்படின்னு கால்ல வந்து கெஞ்சி கதறணும். உண்மையிலே இந்த சீரியல சீரியஸா உட்கார்ந்து பாக்குற பெண்கள் எல்லாருமே சிங்க பெண்கள் தான். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அத கேக்குற முடியல நீ இல்லனாலும் இப்ப சொல்ற முடியல நான் இருக்கேன், அதனால நீ கேளு. ஏப்பா பேச விட்டு போயிட்டே பார்த்தா ஏய் வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? சரி, பையனை தான் போட்டு டார்ச்சர் பண்றாருன்னு பார்த்தா அப்பாவையும் கூட்டு வச்சு எனக்கு அக்யூஸ்ட் என் முன்னாடி உட்கார்ந்தா பிடிக்காது, நின்னா பிடிக்காது அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. யோ உட்கார்ந்தாலும் பிடிக்காது, நின்னாலும் பிடிக்காதுன்னா என்னதான் பண்ணும்? என் பையனை முட்டி போட வச்ச மாதிரி முட்டி போடணுமா நானும் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பண்ண சொல்றாரு அப்படின்றத நீங்களே பாருங்க. நீங்க வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. தோப்பு காரணம் போட்டே பதில் சொல்லுங்க. இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. மிஸ்டர் வீரசிங்கம் சார், உங்களுக்கு டயலாக்ஸ்லாம் யாராவது எழுதி தருவாங்களா, இல்ல நீங்களே எழுதிப்பீங்களா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, அக்யூஸ்ட கூட்டு போய் ஒரு ஸ்பாட்டை காமிச்சு, நாப்பா இங்கதான் அடி வாங்கினியா அப்படின்னு கேக்குறாங்க. அவரு ஆமா அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட், பரவாயில்லப்பா மர்டர் பண்றதுக்கான பர்ஃபெக்ட் பிளேஸ் தான் நீ சூஸ் பண்ணிருக்கிற. மர்டர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஒரு இடத்தை தான் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்ல? இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நான் நல்லவனே கெட்டவனாயிடும். அவர் ரிப்ளை பண்ணல அப்படின்ன உடனே அடுத்து நம்ம வீரசிங்கம் என்ன பேசுறாருன்னு பாருங்க. நான் சொன்னதுக்கு ஆமான்னு ஒத்துக்க மாட்டான், நீங்களாவது ஆமான்னு சொல்லலாம்ல. ஆமா சார், நல்ல ஜாலரா தட்டுங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இதெல்லாம் பாக்குறப்பதான் சார் டவுட் வருது, உண்மையிலே டயலாக் ரைட்டர்னு யாராவது இருக்காங்களா, இல்ல நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணி இப்படி எல்லாம் பேசினாதான் ரகர்டு போலீஸ் அடுத்த இளைய தளபதி நம்ம தான் அப்படின்னு ஒத்துப்பாங்கன்றதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றீங்களா? இப்போ நம்ம வீரசிங்கம் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் அப்படியே ஒரு வீடியோ கால் பண்ணி யார்கிட்டயோ இதை போட்டு காமிச்சிட்டு இருக்காரு. இதை நம்ம வீரசிங்கம் கேஷுவலா பாத்துட்டாராமா, ஆனாலும் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் சரி வா ஸ்டேஷனுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு அக்யூஸ்ட கூட்டு போறாரு. இதை பார்த்த அந்த கேமராமேன் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டாரு. போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சு கேஷுவலா அவர் திரும்ப ட்ரை பண்றப்போ என்ன நடக்குது நீங்களே பாருங்க. வீரசிங்கம் மட்டும் தான் கேஷுவலா பண்ணுவாருன்னு பார்த்தா அவரை விட ரொம்ப கேஷுவலா பண்றாருப்பா இந்த ஆளு. என்னடா கேஷுவல்டா? டேட்டு இந்த ஹரியோட பொண்டாட்டியோட பேர் என்ன? வீரசிங்கம் சார், அதான் அந்த பக்கம் காதே ஃப்ரீயா இருக்குதே, அப்புறம் ஏன் சார் அந்த காதை விட்டு கஷ்டப்பட்டு இந்த காதல வச்சு பேசணும்? தளபதி. ஓ அப்படி, ஓகே ஓகே ஆபீசர். அடுத்தபடியா சிறுத்தையில இருந்து ஒரு சீனை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வீரசிங்க வெர்ஷனை பார்த்துடலாமா? நல்லவங்க பொம்பளைங்களை அடிக்க மாட்டாங்க, ஆனா நான் அடிப்பேன். ஏன்னா நான் நல்லவனே இல்லையே. ஏப்பா முதல்ல சொல்றியா நீ? தூக்கு. ஆனா வீரசிங்க சார், ஒருத்தர் மாதிரி பல பேர் நடிக்கலாம், ஆனா பல பேர் மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் சார் முடியும். தேங்க்ஸ் பா. அப்புறம் சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதை கேட்க போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வந்துருங்க. தனியாலாம் ஒண்ணு வரலங்க, தளபதியோட வந்திருக்கேன். இனஃப்டா, அடிச்சிடு. என்னடா சார், இப்ப ஏற்பட்ட பெருமை நமக்கு தேவையா? அது சரி சார், இப்ப நீங்க சொன்னீங்களே அது என்னது? தளபதியோட வந்திருக்கேன். இது தளபதிக்கு தெரியுமா சார்?
ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட பீஸுக்கு நான் தான் தளபதின்னு சொல்லி சுத்திட்டு இருக்குதுங்க. அதனாலேயே இன்ஸ்டாகிராம் பக்கம் போறதுக்கு பயமா இருக்குது. சரின்னு டிவி பார்க்கலாம்னு பார்த்தா இங்க ஒருத்தர் ஆள விட்டு சொல்ல வைக்கிறார், இவர் தான் தளபதி அப்படின்னு. எங்க ஆட்டம் இனிமே தான் ஆரம்பம். எங்க அடுத்து இவர் வேஷ்டி போட்டிருக்காரு அப்படின்றதுனால நீங்க தான் விஸ்வாசம் வீரம் அஜித் அப்படின்னு தளபதி சொல்லிட போறாரோன்ற பயத்திலேயே முன்னாடியே க்ளோஸ் பண்ணி விட்டேன்.